வணக்கம். செல்வகுமாரின் 2025 கோடை மழை, தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை குறித்த ஆய்வறிக்கை. நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஏப்ரல் 2 புதன்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை. முதலில் வானிலை அமைப்பை பார்ப்போம். முதலில் பசிபிக் பெருங்கடல்ல லானினா அமைப்பு தொடர்ந்து நீடிக்கிறது. லானினா அமைப்பு நடுநிலையாக மாறுமே தவிர எல்னினோவாக மாறுவதற்கு வாய்ப்பு இல்லவே இல்லை. ஆக மழைப்பொழிவு தொடர்ந்து மழைப்பொழிவை உருவாக்கக்கூடிய நிகழ்வுகளை உருவாக்கக்கூடிய இடமாக பசிபிக் பெருங்கடல் இந்த ஆண்டும் இருக்கும், மாற்றமில்லை. தென்மேற்கு பருவமழை காலத்தில் லானினாவாகவும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் அது நடுநிலையாகவும் இருக்கும் என்பதுதான் இந்த ஆய்வறிக்கையின் சுருக்கம். ஓகேயா? அடுத்தது இந்திய பெருங்கடலுக்கு வருவோம். இந்திய பெருங்கடல் ஐஓடியை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது நடுநிலை ஐஓடியாக நீடிக்கிறது. நெகட்டிவ் ஐஓடியாக மாறும் என்று எதிர்பார்த்த நிலையில் நெகட்டிவ் ஐஓடியாக மாறாமல் உடனடியாக வெப்ப நீரோட்டங்கள் அரபிக்கடல் பகுதிகளிலையும் உருவாகி, அரபிக்கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் பகுதியிலையும் உருவாகி நடுநிலை ஐஓடியாகவே தொடர்ந்து நீடிக்க செய்திருக்கிறது. தொடர்ந்து இது இந்த ஆண்டு முழுவதுமே நடுநிலை ஐஓடியாகவே இருக்கும். ஆகவே நடுநிலை ஐஓடி என்பது தென்மேற்கு பருவமழையும் சிறப்பாக கொடுக்கும், வடகிழக்கு பருவமழையும் சிறப்பாக கொடுக்கும். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஆய்வறிக்கை. அதாவது நிகழ்வுகள் உருவாகும் இடம் பசிபிக் பெருங்கடல், அது நடுநிலை மற்றும் லானினா. எல்னினோ இருந்தால் பிரச்சனை, எல்னினோ கிடையாது. அடுத்தபடியாக ஐஓடியை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் ஐஓடியாக இருந்தால் நிகழ்வுகள் வங்கக்கடலில் வலுவாக உருவாகும். ஒடிசா ஆந்திர பிரதேசத்துக்கு வரக்கூடிய காற்று இலங்கைக்கு கிழக்கு புறமே திசை மாற்றப்பட்டு கேரளாவிற்கு மழைப்பொழிவு கொடுக்காமல் அப்படியே ஒடிசா பக்கம் திரும்பிடும். ஆனால் நடுநிலை ஐஓடியாக இருக்கிற காரணத்தினாலே அந்தமான் பகுதியிலையும் காற்று திசை மாறும், இலங்கைக்கு தெற்கு புறமும் காற்று திசை மாறும், அதாவது தென்மேற்கு பருவமழை காற்றாக திசை மாறும், கன்னியாகுமரிக்கு தெற்கையும் திசை மாறும், சோமாலியா போயும் திசை மாறும். ஆக குஜராத் முதல் கன்னியாகுமரி வரை அரபிக் கடலோரத்துக்கும் சிறப்பான மழை இருக்கு. குமரி முதல் கல்கத்தா வரைக்கும் வங்க கடலோரத்துக்கும் சிறப்பான மழை இருக்கு. தென்மேற்கு பருவமழை காலத்தில் ஆந்திர பிரதேசம், ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் கடலோர பகுதிகளில் வலுவாடு நிகழ்வுகள் உருவாகும். முதலில் மேற்கு வங்கம் பகுதியிலையும் வங்கதேச பகுதியிலையும், பிறகு ஒடிசா பகுதிகளிலையும், பிறகு தெற்கு ஒடிசா பகுதிகளிலையும், பிறகு வடக்கு ஆந்திரா, பிறகு மத்திய ஆந்திரா, பிறகு தெற்கு ஆந்திரா என்று வடகிழக்கு பருவமழை காலத்தில் தமிழ்நாட்டுக்கு நிகழ்வுகள் வரும். இதுதான் எப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு. இந்த ஆண்டும் அதே போல்தான். இந்த ஆண்டு கேரளாவிற்கும் சராசரி கூடுதல், ஒட்டுமொத்த அரபிக்கடலோர மாநிலங்களுக்கும் சராசரி கூடுதல் மழை, நாடெங்குமே சராசரி கூடுதல் தென்மேற்கு பருவமழை இருக்கும். இந்த வானிலை அமைப்பெல்லாம் ஓகே. கோடை மழை எப்படி இருக்கும்? கோடை மழைப்பொழிவை உருவாக்குவதும் நிகழ்வாக அமைந்து விட்டது இந்த ஆண்டு. கோடை மழை வெப்பச்சலன இடிமழையாக இருக்கும், ஆனால் இந்த ஆண்டு நிகழ்வு மழையாக இருக்கும். காரணம், லானினா அமைப்பு நிகழ்வுகளை உருவாக்கி அனுப்பி கொண்டிருக்கிறது தென்சீன கடற்பகுதி, தாய்லாந்து வளைகுடா வழியாக. அதன் அடிப்படையில் வரக்கூடிய 8, 9, 10 தேதிகளில் ஒரு நிகழ்வு வரப்போகுது. இதனால் நிகழ்வு மழைப்பொழிவு 8, 9, 10 தேதிகளில் தீவிரமடையும். அதற்கு முன் வெப்பச்சலன இடிமழைப்பொழிவை கொடுக்கும். பொதுவாக ஏப்ரலிலும் மே 15 தேதிகளிலையும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு சிறப்பானது ஒரு மழைப்பொழிவை 45 நாட்களுக்கு இருக்குது. 45 நாளில் சில நாட்கள் இடைவெளி கொடுக்கும் பொழுது வெயில் அதிகரித்தாலும் மழை என்பது 45 நாட்கள் இல்லை, பல நாட்கள் மழை நாட்களாக இருக்கும். ஒரு சில நாட்கள் தான் வெயில் நாட்களாக இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். அதே போல் மே 15க்கு பிறகும் அதாவது வடக்கே நிகழ்வு உருவாகி ஒடிசா ஆந்திர பிரதேசத்துக்கு வடக்கே நிகழ்வு உருவாகி போகும் என்பதனால தென்மேற்கு பருவமழை போல் முன்கூட்டியே கோடை மழைப்பொழிவு, இடிமழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழை போல் பெய்யும். அதே போல் இலங்கைக்கும் தமிழ்நாட்டிற்கும் தென்மேற்கு பருவமழை போல் கோடை மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. கோடை மழைப்பொழிவும் சராசரி கூடுதல் மேற்கு மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது தொடங்கியிருக்கூடிய மழை தென்மேற்கு பருவமழை காலம் வரைக்கும் தொடரும். பிறகு தென்மேற்கு பருவமழையும் வலுத்து பொழியும். நாடெங்கும் 75% இடங்களில் விவசாயம் செழிக்கும்.
25% இடங்களில் அதிகப்படியான மழைப்பொழிவால் கொஞ்சம் பாதிக்கும். ஆக 75% விவசாயம் செழிக்கும். பற்றாக்குறை என்பதற்கு மழைப்பொழிவில் வாய்ப்பே இல்லை. பற்றாக்குறை மழை என்பதற்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. ஆக கோடை மழை சராசரிக்கு கூடுதல், கோடை வெப்பம் சராசரி. தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் சராசரிக்கு கூடுதல் தென்மேற்கு பருவமழை, முன்கூட்டியே நிரம்பும் அணைகள், தொடர்ந்து சரியான நாளிகளில் திறக்கப்படக்கூடிய அல்லது முன்கூட்டியே திறக்கப்படும் அணைகள் என்று தான் இருக்குமே தவிர பற்றாக்குறை மழைப்பொழிவு இருக்கவே இருக்காது கண்டிப்பாக. அடுத்தபடியாக தென்மேற்கு பருவமழையின் பிற்பகுதிகளில் வெப்பச்சலன இடிமழைப்பொழிவு தமிழ்நாட்டிலே வலுக்கும். சராசரிக்கு கூடுதல் வெப்பச்சலன இடிமழைப்பொழிவும் காற்று சுழற்சி மழைப்பொழிவும் இருக்கும். ஒட்டுமொத்த தென்மேற்கு பருவமழை காலத்தில் தமிழ்நாடு உள்ளிட்ட இலங்கை உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கும் மழை மறைவு பகுதியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மேற்கு பகுதியிலையும் கணவாய் பகுதிகளையும் மழை பொழிவு தென்மேற்கு பருவமழை பெய்யும். ஆனால் இந்த ஆண்டு காற்று சுழற்சிகளால் தென்மேற்கு பருவமழை காலத்தில் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். அடுத்தபடியாக வடகிழக்கு பருவமழை காலத்தில் நடுநிலை பசிபிக் பெருங்கடலில் லானினா என்பது நடுநிலையாக மாறிவிடும். எல்லினோவும் இல்லாமல் லானினா இல்லாமல் நடுநிலையாக மாறும். அப்பொழுதும் நிகழ்வுகள் வந்த வண்ணம் தான் இருக்கும். ஐஓடியை பொறுத்த வரைக்கும் நடுநிலையாகவே தொடரும். கண்டிப்பாக நிச்சயமாக நடுநிலையாக இருந்தாலும் அது பாசிட்டிவாக இருந்தாலும் தென்மேற்கு பருவமழை சாதகமாக இருக்கும். நடுநிலையாக இருந்தால் ஒட்டுமொத்த நிகழ்வானது அரபிக்கடலுக்கும் பயணிக்கும். வங்கக்கடல் நிகழ்வு கரை கடந்து அரபிக்கடலுக்கும் பயணிக்கும். அது நெகட்டிவ் ஐஓடியாக இருந்தால் வங்கக்கடல் மற்றும் தமிழ்நாட்டோட செயலிழந்துடும். ஆகவே இந்த ஆண்டு நடுநிலை ஐஓடி என்பதனால தமிழ்நாடு கடந்து ஊடே பயணித்து அரபிக்கடலுக்கும் போகக்கூடிய வானிலை அமைப்பு இருக்கும் என்பதனால கோடை மழை கண்டிப்பாக சராசரிக்கு கூடுதல் இருப்பது போல, தென்மேற்கு பருவமழை சராசரிக்கு கூடுதல் இருப்பது போல 75% விவசாயத்துக்கு ஏற்ற மழைப்பொழிவை கொடுத்து வேளாண்மையை செழிக்க செய்து நாட்டின் பொருளாதாரத்தை வளர்க்கும் விதம் இருக்கும். அதே வேளையில் ஒரு 25% கொஞ்சம் பாதிக்கும் மழைப்பொழிவு இருக்கிறது போல வடகிழக்கு பருவமழையும் ஒரு 75% பாதிப்பில்லாத மழைப்பொழிவும் 25% இடங்களில் கொஞ்சம் பாதிக்கும் மழைப்பொழிவு, அந்த 25% கடலோர மாவட்டங்கள் ஒரு சில இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். கண்டிப்பாக கோடை மழையும் தென்மேற்கு பருவமழையும் வடகிழக்கு பருவமழையும் ஆக 2025 மழை என்பது பற்றாக்குறை என்பதற்கு வாய்ப்பே இல்லை. சராசரிக்கு கூடுதல் தான் மழை இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.